அன்பான குழந்தைகளே, குமு கிராண்ட் கிட்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் நேர்மையும் உண்மையும் பற்றிய ஒரு அழகான கதையை கேட்கப் போகிறோம். இந்த கதையில் புத்திசாலியான தென்னாலிராமன் ஒரு சிறிய சிறுவனின் நல்ல மனதை எப்படி பாராட்டினார் என்பதை பார்க்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பு விஜயநகரம் என்ற அழகான ஒரு நாட்டில் ஒரு நல்ல அரசர் வாழ்ந்து வந்தார். அவரின் அரண்மனையில் அனைவரையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் தென்னாலிராமன் இருந்தார். ஒரு நாள் நாட்டில் உள்ள குழந்தைகள் எவ்வளவு நேர்மையாக இருக்கிறார்கள் என்பதை அறிய அரசர் ஒரு சிறிய போட்டியை நடத்த முடிவு செய்தார். அரண்மனைக்கு வந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் சிறிய விதையும் ஒரு மண்பானையும் கொடுக்கப்பட்டது. அந்த விதையை நட்டு அன்பாக வளர்த்து சில மாதங்களுக்கு பிறகு அரண்மனைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. அனைத்து குழந்தைகளும் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு திரும்பினர். அவர்கள் தினமும் தண்ணீர் ஊற்றி செடிகளை கவனமாக பார்த்து கொண்டனர். ஒரு சிறிய சிறுவனும் மிகவும் ஆர்வமாக தனது விதையை நட்டான். அவன் தினமும் காலையில் எழுந்தவுடன் மண்பானையை பார்த்தான். அன்பாக தண்ணீர் ஊற்றினான். சூரிய ஒளி நன்றாக படுமிடத்தில் வைத்தான். ஆனால் நாட்கள் கடந்து அந்த விதை முளைக்கவே இல்லை. சிறுவன் கொஞ்சம் சோகமாக இருந்தாலும் முயற்சியை நிறுத்தவில்லை. அவன் தொடர்ந்து அந்த மண்பானையை அன்புடன் கவனித்துக் கொண்டே இருந்தான். சில மாதங்களுக்கு பிறகு போட்டி நாள் வந்தது. மற்ற குழந்தைகள் எல்லோரும் அழகான மலர்களும் பசுமையான செடிகளும் நிறைந்த மண்பானைகளை கொண்டு வந்தனர். ஆனால் அந்த சிறுவனின் மண்பானை மட்டும் காலியாக இருந்தது. அவன் அமைதியாக அரண்மனைக்கு வந்தான். அவனுடைய முகத்தில் சிறிய பயமும் வெட்கமும் தெரிந்தது. அரசர் எல்லா மண்பானைகளையும் மெதுவாக பார்த்தார். பிறகு அந்த காலியான மண்பானையை பார்த்ததும் மகிழ்ச்சியாக சிரித்தார். ஏனெனில் அரசர் கொடுத்த விதைகள் அனைத்தும் வேக வைக்கப்பட்ட விதைகள். அவை ஒருபோதும் முளைக்க முடியாது. மற்ற குழந்தைகள் புதிய விதைகளை பயன்படுத்தி இருந்தனர். ஆனால் அந்த சிறுவன் மட்டும் உண்மையை மறைக்காமல் நேர்மையாக இருந்தான். தென்னாலிராமனும் அந்த சிறுவனின் நல்ல மனதை பாராட்டினார். அரசரும் அந்த சிறுவனை வெற்றியாளராக அறிவித்தார். அன்பான குழந்தைகளே, எப்போதும் உண்மையாக இருப்பது மிகவும் பெரிய வெற்றி. நேர்மை மற்றும் நல்ல மனம் எப்போதும் அனைவராலும் மதிக்கப்படும். நன்றி.